தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவிடுகிறார். இது எதன் காரணமாக அப்படிங்கிறது அந்த காணொலியில் நம்ம விரிவாக பேச போகிறோம். ஏன்னா பல்வேறு விடயங்கள் அப்படிங்கிறது பேசப்பட்டு இருக்குது. ஆனால் என்ன உண்மையான தகவல் அப்படிங்கிற இந்த காணொலி விரிவாக எடுத்து பேச போகிறோம். இதற்கும் ஐயப்பா ஏகலைவன் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியுடைய அந்த முரண்பாடுகளுக்கும் காரணம் இருக்கிறது. ஸோ அது குறித்து நம்ம விரிவாக எடுத்து பேச வேண்டிய தேவை இருக்குதுங்க. நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வீடுகள் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் குறைஞ்சுதான் பார்த்தா உறுதியாக குறைஞ்சது. இது அந்த கட்சிக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிகளுக்குமே அப்படிங்கிறது உண்மை. சோ இது போன்ற சூழல்ல அண்ணன் சீமானவருடைய வெற்றி மட்டும்தான் இது போன்ற சிக்கலில் இருந்து நம்மளை வெளியில கொண்டு வரும் அப்படிங்கிறது மறுக்க இயலாது. இதை தம்பிமார்கள் நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய செய்தி. அண்ணனுடைய வெற்றி மட்டும்தான் இது அனைத்திற்குமான ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும். சோ அண்ணன் சீமானவர்கள் குறித்தான ஒரு காணொலி ஒன்று ஐயப்பா ஏகலைவன் அவர்கள் பதிவு செய்கிறார். அதுல நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் சீமானவர்கள் எப்படி திமுக கட்சியுடைய தலைவரையோ அல்லது தற்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற உதயநிதி அவர்களையோ திருவண்ணாமலையோடு சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு காணொலி பதிவு பண்றார். சீமான் எப்போது மாண்புகளை கைவிடுவார் அப்படிங்கிறது அந்த தலைப்புங்க. சோ இதற்கான ஒரு எதிர் பதில் கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழும் செந்தில்நாதன் அவர்கள் ஒரு காணொலி பதிவு பண்றாரு. அதுல ஐயா ஏகலைவன் அவர்கள் குறித்து பேசும்பொழுது சில விடயங்கள் அப்படிங்கிறது ஒருமையில பேசுகிறார் அப்படிங்கிறதோ இல்ல அவமதித்து பேசுகிறார் அப்படிங்கிறதோ ஒரு முக்கிய குற்றச்சாட்டா பார்க்கப்படுதுங்க. சோ இதுதான் ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்பட்டது. இப்படி பேசிய ஒரு நபருக்கு பத்திரிகையாளர் துறை சார்பாக கண்டனங்கள் தெரிவிக்கிறோம், பொது வெளியில மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுமே ஒரு பதிவிடுகிறார்கள். அதுவும் குறிப்பாக பத்திரிகை ஊடக சிந்தனை பேரவை தான் இதை முன்னிறுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ நேற்று ஈவினிங்ல இருந்து மிகப்பெரிய பேசுபட மாறுதுங்க. இதைத் தொடர்ந்து அண்ணன் மு களஞ்சியம் அவர்கள் ஒரு பதிவிடுகிறார். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு புகழும் போது மட்டும் நாம் நல்லவர்களாக தெரிகிறோம், பிழைகளை சுட்டிக்காட்டும் போது கெட்டவர்களாகி விடுகிறோம் அப்படிங்கிற மாதிரி இதை ஐயா ஏகலைவன் அவர்களுடைய பதிவுக்கு ஒத்த ஒரு பதிவாகவே நான் பார்க்கிறேன். இப்படி ஒரு கருத்தை எடுத்து முன்வைக்கிறாருங்க. இது நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவே மாறுது. என்ன ஆச்சு அண்ணனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து அத்தனை நாம் தமிழர் தம்பிகள் இதே பதிவில் எடுத்திருக்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் ஐயா மூத்த பத்திரிகையாளர் இருந்த ஐயா ஏகலைவன் அவர்கள் இது மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறத ஒரு ஒருமித்த குரலாக இருக்கிறார். இந்த விஷயத்தில் அத்தனை தம்பிமார்கள் நம்ம பாராட்டி ஆக வேண்டும். இது சரி இது தவறு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எடுத்து பார்க்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் ஒரு முக்கியமான பதிவிடுகிறார். நாம் தமிழர் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நான் வெளியே வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி, நான் விலக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பதிவிடுறாரு. இது அத்தனை பேருக்கு பேரதிர்ச்சியை கொடுத்ததுங்க. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத ஒரு வாசிச்சு காமிச்சேன்னா உங்களுக்கு தெளிவுபட புரிஞ்சிடும். விடுனர் சே முத்துப்பாண்டி மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி சென்னை. பெருனர் உயர் திரு செந்தமிழ் சீமான் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி சென்னை. அன்புள்ள அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு வணக்கம். நான் கடந்த 15 ஆண்டுகளாக அகமுடையார் சமூக அரசியல் களத்திலும் தனியாக மருது மக்கள் இயக்கம் எனும் அமைப்பை தலைமை ஏற்றும் நடத்தி வந்தேன். தங்களை சந்தித்து உரையாடிய பிறகு அரசியல் களத்தில் இணைந்து பணியாற்றுவோம் என்ற அன்பு அழைப்பின் பேரில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து கடந்த 8 ஆண்டுகளாக தங்களை ஆதரித்து பொது நிகழ்வில் பேசியும் எழுதியும் தொடர்ச்சியாக பணியாற்றியும் வந்தேன். கடந்த 2 ஆண்டுகளாக தங்களின் அன்பு கட்டளையின் பேரில் நேரடியாக நாம் தமிழ் கட்சியில் இணைந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பில் என்னளவில் முடிந்த களப்பணிகளை தீவிரமாக ஈடுபட்டு வந்துள்ளேன். 2026ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 8000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து நாம் தமிழர் கட்சியின் களப்பணியை அறிந்து கட்சியின் வேட்பாளர்கள் 75 பேர்களை நேர்காணல் எடுத்தும் நங்கூரம் வலையொலியிலும் பொதுவெளியிலும் பகிர்ந்ததோடு தேர்தல் பொதுக்கூட்டங்களிலும் பங்கேற்று வந்தேன். எனக்கு பொறுப்பு அளிக்கப்பட்ட வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட 1000 விளக்கு மற்றும் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியிலும் களப்பணியாற்றினேன். சில தொகுதிகளில் நம் வேட்பாளர்களுக்கான பொதுக்கூட்ட நிகழ்வு மேடைகளிலும் பங்காற்றியிருந்தேன். இந்த நிலையில் நமது கட்சியில் ஏற்பட்ட சங்கடங்களால் என்னால் நாம் தமிழ் கட்சியின் தொடர்ந்து பயணிக்க முடியவில்லை. எனவே கட்சியின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் அனைத்து நிலை பொறுப்புகளில் இருந்தும் முற்றாக விலகுகிறேன். அண்ணனுக்கு என்றும் தம்பியாக தொடர்வேன் என உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஸோ அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் இதற்கு முன்பு பார்த்துட்டோம் அப்படின்னா வேறொரு இயக்கத்துடைய ஒரு தலைவராக தான் பணியாற்றிட்டு இருந்தார். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில நபர்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால நான் முன்கூட்டியே சொல்றேங்க. மருது மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது தான் அண்ணன் முத்துப்பாண்டி அவருடைய ஒரு இயக்கமாக இருந்தது. நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து செயல்பட்டு இருந்தார். கடந்த 2 வருடங்கள் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய கட்டளைக்கு இணங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழ் கட்சியில் பணியாற்றினார் கடந்த 2 வருடங்களாக. சில முரண்கள் காரணமாக தற்போதைய சூழல் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இந்த முரண்கள் அப்படிங்கிறது ஒருவேளை ஐயா ஏகலைவன் அவர்கள் குறித்தான இது போன்ற பேச்சுகளாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த பதிவிலை இட்ட முத்துப்பாண்டி அவர்கள் அடுத்த சில நிமிடங்களிலே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்திலே தன்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரை மாத்துறாரு. அதுல அண்ணன் மு களஞ்சியம் அவர்களும் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் ஒன்றாக இருப்பது போன்ற ஒரு புகைப்படம். இந்த நேரத்தில் அண்ணன் மு
களஞ்சியம் அவர்கள் பதிவிட்ட அந்த ட்வீட் நமக்கு ஞாபகம் வரும். அதாவது இங்க இருக்கின்ற சில விடயங்கள் குறித்து நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளை வந்து தவறாக சித்தரிக்கிறார்கள், அதாவது புகழ்ந்து பேசணும் அப்படின்னா சரியாகவும், சில விடயங்களை குறித்து பேசணும் அப்படின்னா நம்ம வந்து தவறாக பார்க்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ இது ஐயா ஏகலைவன் அவர்கள் குறித்தான அந்த பதிவுக்கு தான் வந்து அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுது. ஸோ ஒன்னொன்னு கோர்வையாக தான் அமைந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. இது போன்ற சில முரண்பட்ட காரணங்கள் காரணமாக தற்போதைய சூழல் கட்சியை விட்டு விலகுவதாக அவர் அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ நமக்கு வந்து அண்ணன் மு களஞ்சியம் அவர்களுமே கட்சியை விட்டு விலகினார் அப்படின்னா மிகப்பெரிய வியப்பு இல்லை அப்படின்னு என்னுடைய கருத்தா இருக்குது. ஸோ இதுக்கு அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது அண்ணனுடைய வெற்றி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு கருத்துமே கூடங்க. ஸோ நம்ம காத்திருந்தான் பார்க்கணும். இப்போ தற்போதைய சூழலா அண்ணன் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்களுடைய சேனல் உட்காந்து ஏகலைவன் அவர்களும் அதற்கான பதில் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ இது மாற்றி மாற்றி போயிட்டு இருக்குதுங்க. இதையெல்லாம் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.